எல்லா பெருமாள் கோயில்லையும் காலையில ஒரு பாட்டு கேட்போமே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. ஆமாங்க, அதே பாட்டு தான். அந்த உலக புகழ் பெற்ற திருப்பல்லாண்டு பாட்டு முதல்ல எங்க பாடப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம மதுரையில இருக்கிற கூடலழகர் பெருமாள் கோயில்ல தான். 108 திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோயிலோட ஆச்சரியங்களை தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இங்க இருக்கிற அஷ்டாங்க விமானம் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு இன்ஜினியரிங் மிராக்கிள். 125 அடி உயரமான இந்த கோபுரத்தோட நிழல் தரையிலேயே விழாதான். என்ன ஆச்சரியமா இல்ல? ஓம் நமோ நாராயணாயாங்கிற 8 எழுத்து மந்திரத்தோட வடிவமா இந்த விமானத்தை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரே விமானத்துக்கு கீழே பெருமாள் 3 வேறு போஸ்ல காட்சி தர்றாரு. தரைத்தளத்துல பாத்தீங்கன்னா நம்ம கூடலழகர் ஸ்ரீதேவி பூதேவியோட உட்கார்ந்த கோலத்துல அருள் பாலிக்கிறாரு. அப்படியே முதல் மாடிக்கு போனீங்கன்னா நின்ன கோலத்துல சூரிய நாராயணரா தரிசனம் தர்றாரு. 2வது மாடியில பார்க்கடல்ல படுத்த கோலத்துல. ஆகா, ஒரே இடத்துல பெருமாளோட 3 தரிசனம். நினைச்சு பாருங்க. முன்னொரு காலத்துல மதுரையை பெரிய மழையிலிருந்து காப்பாத்த பெருமாள் 4 மேகங்களை ஒன்னு சேர்த்து ஒரு கூரை மாதிரி அமைச்சாராம். அதனாலதான் மதுரைக்கு நான்மாட கூடல்னு ஒரு பேரும் வந்துச்சு. இங்க இருக்கிற உற்சவருக்கு வியூக சுந்தர்ராஜன் பேரு. போருக்கு போறதுக்கு முன்னாடி மன்னர்கள் இங்க வந்துதான் பிளான் பண்ணுவாங்களாம். நாமளும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பிளான் பண்ணி செஞ்சா வெற்றி நிச்சயம்னு இவர் நமக்கு சொல்றாரு. இன்னொரு சூப்பரான விஷயம், பாண்டியர்களோட மீன் சின்னம் இருக்குல்ல, அதுக்கு காரணமும் நம்ம கூடலழகர் தானாம். சத்தியவிரதன் ஒரு ராஜாவுக்கு பெருமாள் மீன் வடிவத்துல வந்து அருள் செஞ்சாராம். அதோட ஞாபகமா தான் மீன் சின்னத்தையே வச்சுக்கிட்டாங்க. 4 யுகத்தையும் பார்த்த பெருமாள்ங்கிறதால இவருக்கு யுகம் கண்ட பெருமாள்னும் ஒரு பேர் இருக்கு. படிப்பு, கல்யாணம், குழந்தை பாக்கியம்னு எதுவா இருந்தாலும் இங்க வந்து மனமுருக வேண்டிக்கிட்டா நிச்சயம் நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அடுத்த தடவை மதுரை போனீங்கன்னா மிஸ் பண்ணாம கூடலழகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு புது விதமான தெய்வீக அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்.